வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். எப்போவுமே வடாத்துக்கு ஜவ்வரிசி மாவும் அரிசி மாவும் கலந்தது. 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு ஜவ்வரிசி போட்டு மிஷினில் கொடுத்து திரிச்ச மாவு தான் அது. அதுக்கு இந்த கூழ் வடை பண்ணுறதுக்கு 1/2 பங்கு தண்ணி தேவைப்படும். 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணியை மாவு எடுத்துட்டு அதில் கரைச்சி நல்லா லிக்விடாக வச்சுக்கோங்க. மிச்சம் 3.5 பங்கு தண்ணியை இழுப்புச்சட்டியில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது கூட ஜீரகம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு கரைச்ச மாவை மெதுவாக தூக்கி விட்டு கிண்டுங்க. அது காரத்துக்கு ஒரு 6 மிளகாய் வத்தல் கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு இதில் போடுங்க. நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கூழ் பதத்தில் பொறுமையாக சிம்மில் வச்சு கிண்டுங்க. அடியில் பிடிச்சிடக்கூடாது, கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கிண்டினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 1.5 பழம் அளவுக்கு லெமன் தேவைப்படும். பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு திரும்ப நல்லா கிண்டி எடுத்து வச்சுட்டு வேணும்னா கருவேப்பிலை கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல். போட்டு இந்த மாதிரி போட்டு எல்லாம் அருமையான கூழ் வடை ரெடி. இது ஒரு நாள் நல்லா வெயிலில் காஞ்சது தான். இது பிரிக்க வருது. அதுக்கப்புறமா நான் 2வது நாள் 3வது நாள் காய வச்சாச்சுன்னா அருமையான கூழ்